இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு இனிப்பா, அதே நேரத்தில ஆரோக்கியமாக ஒரு உணவு தேவைன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பார்லி அவல், தேங்காய் பால், கருப்பட்டி செஞ்சு ஒரு ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்லி அவலை 2 தடவை வாஷ் பண்ணி, தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2யுமே மிக்ஸ் பண்ணி, அதோட கருப்பட்டி, ஏன்னா இனிப்புக்கு எப்பயுமே நான் கருப்பட்டி தான் சேர்ப்பேன். நீங்கள் வந்து சுகரும் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை தேனையும் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிட்டு பார்த்தா உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம வந்து என்ன நம்ம வந்து பசிக்கு என்ன சாப்பிட்றோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம வந்து என்ன ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு தான் முக்கியம். அந்த ரேட்டில் வந்து இந்த பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு டின்னர் தான் இது எனக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து டின்னராகவே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த நோ ஆயில் நோ பாயில் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக 2 வருஷம் முன்னாடி. அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 100% நோ ஆயில் நோ பாயில் மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது. அதில் வந்து டெய்லி ஒன்றா எடுத்துகிட்டு வர நமக்கு வந்து எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து கிடச்சிரும். நம்ம வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம, ஒரு இட்லி, தோசை, சாப்பாடு இப்படி சாப்பிடாம, இதுமாதிரி டெய்லி ஒரு இந்தமாதிரி ஆரோக்கியமான உணவுகள் டெய்லி ஒன்று எடுத்தாச்சுன்னா உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நான் வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாகவே நோ ஆயில் நோ பாயில் மெத்தட் போகிறனால நான் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிட்டேன். அதுக்காக நான் நிறைய டிஷ்ஷஸ் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா டெய்லி விதவிதமாக சாப்பிட்ணும், அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து எல்லா சத்துக்கள் உணவுகளும் எடுத்துக்கணும். அந்த ஒரு மெத்தடில் சாப்பிட்றதுனால நிறைய டிஷ்ஷஸ் நானாக யோசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி யோசித்து தான் இன்றைக்கி இந்த பார்லிஜி கோகோனட் கருப்பட்டி சேர்ந்த ஒரு உணவு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.